இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே ஒரு ஏரியாவுக்கு மட்டும் அவங்களால போக முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த ஏரியாவை உங்களால் வெளியே இருந்து கூட பார்க்க முடியாது. அந்த ஏரியாவோட பேர் தான் ஏரியா 51, த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் இன் இந்தியா. ஏரியா 151 அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். அதாவது டாப் சீக்ரெட் மிலிட்டரி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா 51 எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் நெவேடா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் லாஸ் வேகாஸ் அப்படின்னு ஒரு இடத்துல, லாஸ் வேகாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி டெசர்ட், அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஏரியா 51. இந்த 1955 இந்த ஏரியா 51 அப்படின்ற இந்த இடத்த உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஜூன் 25, 2013 தான் இந்த இடம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்த சேட்டிலைட் மேப்பில் இருந்து கூட பிளர் பண்ணிட்டாங்க. பப்ளிக் பீப்புள்ஸ் யாருமே இங்கே போகிறதுக்கு அலௌட் இல்லை. சப்போஸ் யாருன்னா அங்கே மீறி போனாங்கன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்கள ஷூட் பண்ணுறதுக்கு லீகலாக அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட மிஸ்டியான இந்த ஏரியா 51 பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது நார்மலாக இப்போ ஏரியா 51 அப்படின்னு இடத்த பார்த்தீங்கன்னா, கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக பார்க்கறதுக்கு அது ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அண்டர் கிரவுண்ட் கீழே நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த ஏரியா 51 என்ன தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது ஒரு சில தியரியில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, 1947 ரோஸ்வெல் இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு யூஎஃப்ஓ, அதாவது ஒரு பறக்கும் தட்டு, அது மெக்சிகோ அப்படின்ற ஒரு இடத்துல கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆன அந்த ஆப்ஜெக்டை கவர்மெண்ட் வெதர் பலூன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிராஷ் ஆன ஆப்ஜெக்டை ஏரியா 51க்கு ஷிஃப்ட் பண்ணி அதில் இருக்கிற ஏலியன்ஸ் பாடியெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி சொல்லுது. ஸோ ஏரியா 51 என்னதான் நடக்குது, ஏலியன்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை அது ஒரு மிலிட்ரி பேஸா அப்படின்னு இப்போ வரைக்குமே கவர்மெண்ட் ரிவீல் பண்ணாமலே இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஏரியா 51 டைம் ட்ராவல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஸோ அதை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏலியன்ஸோட டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதாகவும் அப்படின்ற ஒரு தியரியில் சொல்லப்படுது. பட் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரியா 51 ஒரு மிலிட்ரி பேஸ்னும், அந்த மிலிட்ரி பேஸில் அட்வான்ஸாக ஃபைட் பண்ணக்கூடிய ஜெட்ஸ், ட்ரோன்ஸ், ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரியா 51 ஒரு மிலிட்ரி பேஸா இல்லை ஒரு ஏலியன் பேஸா அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஏரியா 51 ஏலியன்ஸோட டிஎன்ஏவும் மனுஷனோட டிஎன்ஏவும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறதாகவும் ஒரு சில கான்ஸ்பிரன்சியில் பேசப்படுது. ஏலியன்ஸ் ஏரியா 51 அடிக்கடி போகிறதாகவும், நைட் டைமில் வானத்திலிருந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு வெளிச்சம் இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதாகவும் இப்போ வரைக்கும் ஒரு சிலரால் நம்பப்படுது. அப்படி இந்த ஏரியா 51 ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா? இந்த ஏரியா 51 வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மிலிட்ரிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்ட ஆளுங்க மட்டும்தான். இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே சேஃபாக வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனி தினமும் ஒரு ஃப்ளைட் வச்சு அதில் போகிறதாகவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. பட் அவங்க போகிற ஒரே ஃப்ளைட்டில் மட்டும்தான் இந்த ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளேயே போக முடியும். இந்த ஏரியா 51 சுற்றி நிறைய மோஷன் டிடெக்டர்ஸ், கேமராஸ் அண்ட் சென்சார்ஸ் நிறைய இருக்குது. அந்த பாலைவனத்தில் சின்னதாக ஒரு பூச்சி நவுந்தா கூட அது ஏரியா 51 இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். பட் இன்னும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா 51 இப்போ இருக்கிற டெக்னாலஜி விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 1989, அதாவது 1989 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பாப் லேஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு யூஎஸ் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, தான் ஏரியா 51 S4 அப்படின்னு ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ணதாகவும், அந்த யூனிட்டில் ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்டை இவர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணதாகவும் இவங்க சொல்லியிருக்காரு. இவர் ஒர்க் பண்ண பீரியடில்
9 ஃப்ளையிங் யூஎஸ்ஓ பறக்கும் தட்டு அது மாதிரியே ஒரு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பார்த்ததாகவும் சொல்கிறாரு. இவர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் அனலைஸ் பண்ணதில் அந்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாமே ஒரு ஆன்டி கிராவிட்டி மூலமாக தான் வானத்தில் பறக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாரு மீடியா முன்னாடி. ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பறக்க காரணமாக இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் 115. அதாவது நம்ம படித்த ஒரு சயின்ஸில் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து 114 மட்டும்தான் இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அதாவது 115 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அது மூலமாக தான், அதாவது அந்த எலமெண்ட் வந்து ஒரு ஆன்டி கிராவிட்டி எலமெண்ட், அது மூலமாக தான் ஏலியன்ஸ் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக வானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பாப் லேசர் சொல்லியிருக்காரு. பட் இந்த 115 எலமெண்ட்டை 2003 தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்டி கிராவிட்டி இந்த எலமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் 14 வருஷத்துக்கு முன்னாடியே 1989 பாப் லேசர் அப்படின்ற ஒருத்தர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது 2003 தான் இவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இவர் வந்து கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மீடியா சைட்லேருந்து நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் எழுப்பப்பட்டுச்சு. 2007 ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆச்சு. அது என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 1974 ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸில் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தப்பி தவறி தெரியாமல் ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்கள பயங்கரமாக ரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்த யாரும் பார்க்கக்கூடாது, மேப்பில் இருந்து இந்த இடத்த யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல் போடுறாங்க. இந்த சமயத்தில் தான் 2007 இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆச்சு, ஏரியா 51 அப்படின்ற ஒரு ஃபோட்டோ. இதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. இந்த மாதிரியான நிறைய மிஸ்டியான விஷயம்தான் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் பேசப்படுது ஏரியா 51 பற்றி. நைட் டைமில் ஏரியா 51 கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு வெளிச்சம் வந்து அடிக்கடிக்கு நைட் டைமில் வருது, அது வந்து வெளியே வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து இதை வெளிச்சத்தை பார்த்ததாகவும், இது என்ன, இது ஏலியன்ஸா இல்லை அவங்க மிலிட்ரி வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ இந்த ஏரியா 51 என்னதான் இருக்குது, ஏலியன்ஸ் இருக்கா, இல்லை வெப்பன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஏரியா 51 என்ன இருக்குன்னு இந்த செகண்ட் வரைக்கும் யாருமே இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டியான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. சைனிங் ஆஃப், பை பை.